ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kurinjikathambam. நாம் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு அவன்லாம் தேவையில்லை. நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு நான் ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மண் போக கழுவிட்டு அதோட மேல் தோலை நம்ம சீவி வச்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சீவுறது இருந்தால் சீவிக்கலாம். இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கத்தி வச்சு கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். சீவிட்டு திரும்பவும் ஒரு முறை கழுவிக்கோங்க, ஏன்னா மண் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு துருவியில் நம்ம துருவிக்க போகிறோம். கேரட் துருவோம் இல்லையா, அதுலேயே பெருசாக இருக்கும்ல, அதில் துருவி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதை துருவிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட அரைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அரைச்சா அது வந்து ஈவனாக வர்றதில்லை. அதனால் துருவி அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். துருவிட்டு இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் இல்லை ஒரு டம்ளரில் கூட நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, ஈரமே இல்லாத ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். வெல்லமே எனக்கு நல்லதாக பொடிச்சு கிடச்சதுனால சேர்த்துக்கிட்டேன். அதை அரைச்சிட்டு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டான்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அது கூட 1/4 கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து திருப்பியும் அரைச்சிக்க போகிறோம். பால் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்படி போட்டால் சட்னி மாதிரி இருக்கணும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பொடித்த சர்க்கரையோ அல்லது வெல்லமோ இப்படி சேர்த்துக்கலாம். அதாவது கேரமல் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நமக்கு அந்த ஸ்மெல்லே தெரியும், கேரமல் ஸ்மெல் வரும். அந்த டைம்லேருந்து அடுப்புலேருந்து எடுத்துடணும். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் எதுவுமே தடவக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த கேரமலை ஊற்றிடணும். ஊற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச விழுது இதுக்கு மேலே ஊற்றணும். பாருங்கள், இப்போ தட்டுனா இப்படி டேர்ன் பண்ணால் எதுவுமே வரல. ஸோ இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா அந்த கேரமல் கீழே இருக்காது, மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஆயில் தடவி இருந்தீங்கனாலும் கேரமல் வந்து ஒட்டாது, அப்படி மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அது மாதிரி ஆயில் தடவாமல் கேரமல் அப்ளை பண்ணி காய வச்சுட்டு நம்ம அரைச்ச விழுது, அந்த மரவள்ளி கிழங்கு விழுது அதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கர்லேயோ இல்லை இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமர்லேயோ வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அதுக்குள்ளே தண்ணி விழுந்து கொடன்னு ஆயிரும். க்ளோஸ் பண்ணி இப்போ அந்த ஸ்டீமரையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 7லிருந்து 10 நிமிடங்கள் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா இந்த கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து அன்மோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு சைடில் நம்ம கேக் எப்படி அன்மோல்டு பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக சைடெல்லாம் குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தழைகளாக கவுத்துனிங்கன்னா நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு கேக், அதை வந்து கசாவா கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கசாவானா மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து துண்டுகள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு துருவின தேங்காய் வந்து நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன். அது வந்து நல்லாயிருக்கும். இது நீண்ட நாட்கள் நம்ம வச்சுருந்து சாப்பிட முடியாது. செஞ்சால் உடனே சாப்பிட்லாம். இல்லை ஒரு நாள் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்லாம். வெளியில் வந்து ரொம்ப நாள் ஒரு நாள் கூட வச்சுருக்க முடியாது. ஆனால் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப 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 சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு அவ்வளோ நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. அந்த காலத்தில் வந்து கிழங்கு வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம். அது தப்பு. குழந்தைங்களுக்கு நார்மலாக கிழங்கை மட்டும் வேக வச்சு கொடுத்தா இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.